தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லு. ஆமென். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆண்டவர் நல்லவர். மேய்ப்பன் இல்லாத ஒரு சபையை போல இந்த இஸ்ரேல் மக்கள் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார். யோசுவா மோசே ஜெபம் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுப்பு கொடுக்குறார். யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய ஆவியை பெற்றிருக்கிற யோசுவாவை இந்த போஸ்ட்டில் வையப்பா அப்படிங்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாரும் கை வைத்து சொல்லுது. ஒரு பொறுப்புக்குள்ளே வரணும்னு சொன்னால் அவங்களுக்குள்ள முதலாவது என்ன இருக்கணும்? தேவ ஆவி இருக்கணும். உலக ஆவி இருந்தால் உலகத்தை தான் பேசும். தூக்க ஆவி இருந்தால் பொறுப்பில் உள்ளவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. எரிச்சலின் ஆவி இருந்தால் எந்த நேரமும் ஜல்லி ஜல்லி ஜல்லு நினைச்சுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க. கோபத்தின் ஆவினா கிட்ட யாரும் நிற்க முடியாது, போக முடியாது, நிற்க முடியாது. இன்னும் பலவிதமான ஆவிகள்லாம் இருக்குது. இதுகள்லாம் உள்ளே வந்துச்சுன்னா அந்த வேலையை தான் செய்யும். ஆனால் தேவ ஆவி இருந்தால் அது வேறு மாதிரி தேவனுக்குரிய காரியங்களை பற்றியே சிந்திக்கும். அந்த காரியங்களை தேவனிடத்தில் சொல்லும்படி உணர்த்தும். அந்த காரியங்களை செய்வதற்கு தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அபிஷேகம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த பொறுப்புக்கு யாரை கொண்டு வர்றாருன்னு சொன்னால், தேவ ஆவி பெற்ற யோசுவாவை ஆண்டவர் அந்த பொறுப்புகளை கொண்டு வர்றார். ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். அப்போ யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தணும்னு படுத்தினாருன்னா அதுக்கு யோசுவாவுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் தேவாவி. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஏன்ட்ட இருக்கிற உலக ஆவி எடுத்து போடுவோம் ஐயா, ஏன்ட்ட